Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோல BSc MSc Mathematics கோர்ஸ்ல இருக்கிற ஆபரேஷன் ரிசர்ச் சப்ஜெக்ட்ல இருக்கிற கேம் தியரி கான்செப்ட் பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா Maximin-minimax principles, 2% zero sum game, அப்புறம் saddle point concepts, fair game or strictly determinable gamesக்கு இதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Solve the game with saddle points and solve the game without saddle points. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். First game theory concept பார்க்கலாம். Game theory deals with the decision situation in which two intelligent opponents with conflicting objectives are trying to outdo one another. அதாவது ரெண்டு intelligent opponents ஒரு கேம் விளையாடும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்டான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அந்த கேமை வின் பண்றதுக்கு என்ன மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஐடியாவை பத்தி பார்க்கறது தான் கேம் தியரி கான்செப்ட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த டூ இன்டெலிஜென்ட் ஆப்போனன்ட்ஸ்ன்றவங்க தான் நம்மளுக்கு பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வச்சிருக்கிற அந்த கான்ஃபிளிக்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லைனாக்கா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு பிளேயர்ஸும் நம்ம கேம் எப்படி வின் பண்றதுன்றத பத்தி யோசிப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட், இன் a game conflict two opponents known as players will each have a finite or infinite number of alternatives or strategies. அந்த டூ இன்டெலிஜென்ட் ஆப்போனன்ட்ஸ்க்கு பேர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேம் வின் பண்றதுக்கான நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஐடியாஸ், அதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Associated with each pair of strategies is a payoff that one player receives from the other. Such games are known as 2% zero-sum games because a gain by one player signifies an equal loss to the other. அதாவது ரெண்டு பிளேயர் நம்ம ஒரு கேம் விளையாடும் போது ஒரு பிளேயர் வின் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு பிளேயருக்கு கண்டிப்பா அது ஈக்குவல் லாஸா தான் இருக்கும். இந்த கேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2% zero-sum கேம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கேம்ல ரெண்டு ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ட் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னா அவங்க தான் நம்ம பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிளேயர்ஸுக்கு இந்த கேம் வின் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும். அதுல இங்க நம்ம கேம் தியரி கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒன்னு பியூர் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு மிக்சட் ஸ்ட்ராட்டஜி. நார்மலா ஒரு பிளேயர் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் அந்த கேம் வின் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுன்றது அவருக்கு தெரியும். அப்படி அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடினார்னா அவரோட கேம் வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர் ஸ்ட்ராட்டஜி. பியூர் ஸ்ட்ராட்டஜி இஸ் தி டிசிஷன் ரூல் யூஸ்ட் பை எ பிளேயர் டு செலக்ட் தி பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அந்த பர்டிகுலர் பிளேயர் அந்த கேமை வின் பண்றதுக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களோட பலத்தை நம்பி எடுக்கும் போது யூஸ் பண்ற அந்த ஐடியா பியூர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். மிக்சட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னாக்க when both player are left to guess the course with some probabilities, it is called mixed strategy. அதாவது மிக்சட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அது ரெண்டு பிளேயரும் நம்மளுக்கு இந்த கேம் வின் பண்றதுக்கு எவ்வளவு விதமான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ். 2% zero-sum கேம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். ரெண்டு பிளேயர்ஸ் நம்மளுக்கு இருப்பாங்க இல்லையா, ஏ அண்ட் பின்னா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏவோட கெயின் கண்டிப்பா ஈக்குவல் டு லாஸ் ஃபார் பின்னு சொல்லலாம். அப்ப ஏ பின்ற ரெண்டு பிளேயர்ல ஒரு பிளேயர் ஏன்றவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பின்றவர் அந்த கேமை லாஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ கெயின் ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஃபார் பின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிற கேம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2% zero-sum கேம்னு சொல்லுவோம். இதுல பிளேயர் ஏவோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்படி சொல்லலாம்னா A1, A2, AM அண்ட் பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னாக்க B1, B2, BN. ஸோ இந்த பேவ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம இதுல கொடுக்கலாம் அப்படின்னாக்க இது எல்லாமே நம்மளுக்கு A1, A2, AM எல்லாமே நமக்கு பிளேயர் ஏவோட ஸ்ட்ராட்டஜிஸ். அதே பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தா B1, B2, BN எக்ஸெட்ரா அப் டு BN. இதுல என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா A1, 1 and A12 எக்ஸெட்ரா அப் டு A1N. அதே மாதிரி செகண்ட் ரோ A21, A22, A2N எக்ஸெட்ரா அப் டு AM1, AM2, AMN வரைக்கும்.
இப்ப இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். தி ரெப்ரசன்டேஷன் இண்டிகேட்ஸ் தட் இஃப் ஏ யூசஸ் ஸ்ட்ராட்டஜி ஐ அண்ட் பி யூசஸ் ஸ்ட்ராட்டஜி ஜே அப்படின்னா பே ஆஃப் டு ஏன்ற பிளேயருக்கு ஏஐஜேன்னு சொல்லுவோம். அதே பே ஆஃப் டு பின்ற பிளேயருக்கு மைனஸ் ஏஐஜின்னு சொல்லுவோம். அதாவது ஏவுக்கு டோட்டலா எனக்கு ஐ ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாங்க, ஐ ஃப்ரம் 1 to m அப்படின்னாக்க பி ஜேன்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, ஜே ஃப்ரம் 1 to n இருந்துச்சு அப்படின்னா ஏவோட பே ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏஐஜேன்னு நோட் பண்ணுவோம். அதே மாதிரி பியோட பே ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் வந்து மைனஸ் ஏஐஜே அப்படின்னு என்ட்ரிஸ் நோட் பண்ணுவோம். கேம் தியரியில மெயின் கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா தி மேக்ஸிமின் மினிமேக்ஸ் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிரின்சிபல் தான் வந்து மேக்ஸிமின் மினிமேக்ஸ் பிரின்சிபல். இப்ப 2 பிளேயர்ஸ் நம்ம ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஏன்ற பிளேயர் who wishes to maximize his gains. ஏன்ற பிளேயர் வந்து அவரோட கெயின்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. while பிளேயர் பி wishes to minimize his losses. அதாவது ஏன்ற பிளேயர் வந்து கெயின்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா பின்ற பிளேயர் வந்து மினிமைஸ் அவரோட லாஸ வந்து மினிமைஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. So A would like to maximize his minimum gain. அவரு கம்மியா தான் கெயின் பண்ணிருக்காரு அப்படின்னா மேக்ஸிமைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி பிளேயர் பில பாத்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் லாஸ் இருக்கும், அதை மினிமைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாரு. So first வந்து A would like to maximize his minimum gain னா we obtain for player A the value called maximin value. அதாவது maximize his minimum gain. இதான் வந்து ஐடியா. maximize his minimum gain அப்படின்னாக்க maximin value. So and the corresponding strategy is called maximin strategy. அதே பிளேயர் பிக்கு பாத்தீங்கன்னாக்க பிளேயர் பி wishes to minimize his losses. அவரு லாஸ வந்து மினிமைஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்ப அந்த லாஸுக்கு நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும், மினிமேக்ஸ் வேல்யூ. The minimum of the maximum losses is found. பிளேயர் பி வந்து மேக்ஸிமம் லாஸஸ் அவாய்ட் பண்றதுக்கு மினிமைஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. So minimum of the maximum losses, the corresponding strategy is called minimax strategy. இப்ப பிளேயர் ஏவுக்கு மேக்ஸிமின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளேயர் பிக்கு மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்க when these two are equal, maximin value and minimax value ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த strategies are called optimal strategies. The corresponding strategies are called optimal strategies and the game is said to have a saddle point. அதாவது maximin strategy and minimax strategy ரெண்டுத்துலயும் கிடைக்கிற வேல்யூ மேக்ஸிமின் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் நம்மளுக்கு சேமா இருக்கு அப்படின்னாக்க அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தி வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லுவோம். So the selection of maximin and minimax strategies by A and B is based upon the maximin-minimax principle, which guarantees that the best of the worst results. So எனக்கு எப்ப அந்த மேக்ஸிமின் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் சேமா வருதோ அப்ப வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அந்த இடத்துல கிடைக்கிற அந்த கேம் வந்து சேடல் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த சேடல் பாயிண்ட் இருக்கிற வேல்யூ தான் நம்ம வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மேக்ஸிமின் மினிமேக்ஸ் பிரின்சிபல்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமின் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் சேமா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்ப அந்த சேடல் பாயிண்டோட டெஃபினேஷன் பார்க்கலாம். A saddle point is a position in the payoff matrix where the maximum of row minima coincides with the minimum of column maxima. அதாவது maximum of row minima equal to minimum of column maxima. அதாவது மேக்ஸிமின் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பொசிஷன் வேல்யூ தான் நம்ம சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். the payoff at the saddle point தான் நம்ம வேல்யூ ஆஃப் தி கேம்னு சொல்லுவோம். வேல்யூ ஆஃப் தி கேம் நம்ம எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா காமான்னு சொல்லலாம். அதுல மேக்ஸிமின் வேல்யூ அப்படின்றது என்ன அர்த்தம்னா லோயர் வேல்யூ ஆஃப் காமா அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூன்றது அப்பர் வேல்யூ ஆஃப் காமா. ஸோ
நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்றது லோயர் வேல்யூ அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூ அப்படின்றது அப்பர் வேல்யூன்னு தெரியும். ஸோ வேல்யூ ஆஃப் தி கேம் லைஸ் பிட்வீன் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூ, அதாவது லோயர் வேல்யூ அண்ட் அப்பர் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கேமை நம்ம எப்போ ஃபேர் கேம்னு சொல்லுவோம் அப்படின்னா, a game is said to be fair if இதுல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலா இருந்து அண்ட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம் இஸ் said to be fair. அதே a game is said to be strictly determinable அப்படின்னு சொன்னோம்னாக்க மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கும் பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ தான் ஈக்குவலா இருக்குமே தவிர நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும், ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம் இஸ் said to be strictly determinable கேம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், சால்வ் தி கேம் whose payoff matrix is given by player A ஓட strategies பாத்தீங்கன்னா A1, A2, A3 and player B ஓட strategy B1, B2, B3. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1, 3, 1, 0, -4, -3, 1, 5, -1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ மினிமம் கண்டுபிடிக்கணும், அடுத்தது வந்து நம்ம காலம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ரோ மினிமம்ன்றது அந்த ரோ என்ட்ரிஸ்ல மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப மினிமம்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு 1, 3, 1ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ 1. ஸோ இந்த ரெண்டு 1 நம்மளுக்கு மினிமம் வேல்யூவா இருக்கு. 1, 1. அடுத்தது ரோ என்ட்ரி பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல 0, -4, -3ல மினிமம் வேல்யூ -4. தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 1, 5, -1ல மினிமம் வேல்யூ -1. அடுத்தது காலம் மேக்ஸிமம். காலம் மேக்ஸிமம்ல பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல 1, 0, 1ல மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு கிடைக்குதுங்க. 0, 1, 1 ரெண்டு தடவை நம்மளுக்கு 1, 1 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 1 அப்புறம் இங்க இருக்கிற 1 இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. செகண்ட் காலம் பாத்தீங்கன்னா 3, -4, 5. ஸோ அதுல மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு 5. ஸோ 3, -4, 5ல நம்மளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5. அடுத்தது தேர்ட் காலம்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1, -3, -1ல பாத்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் 1. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரோ மினிமம் கண்டுபிடிச்சோம், காலம் மேக்ஸிமம் போட்டோம். இப்ப ரோ மினிமம் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறேன். அப்ப மேக்ஸிமம் ஆஃப் 1, -4, -1க்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1. ஸோ இந்த இது மூணுத்துக்கும் மேக்ஸிமம் வேல்யூ 1. அதே மாதிரி காலம் மேக்ஸிமம் இது எல்லாத்துக்கும் நம்ம மினிமம் எடுக்கணும். மினிமம் வேல்யூ மினிமம் பாத்தீங்கன்னா 1, 5, 1க்கு மினிமம் வேல்யூ 1. ஸோ காலம் மேக்ஸிமம் வேல்யூ 1. காலம் மேக்ஸிமம்க்கு மினிமம் எடுத்தா 1. அதே ரோ மினிமம்க்கு மேக்ஸிமம் எடுத்தோம்னா 1. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சரும் நம்மளுக்கு 1ஆ தான் கிடைக்குது. இப்போ ரோ மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் சேம். ஸோ சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். the value of the game தான் நம்ம அந்த ஆன்சர் which is 1. the optimal strategy is the position of the saddle point. இப்போ எந்த இடத்துல அந்த 1 கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா A1, B1. ஸோ இந்த ரோ A1க்கு நேரா B1 வேல்யூ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. A1, B1. ஸோ சேடல் பாயிண்ட் எங்க இருக்கோ அதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம். அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சால்வ் தி கேம் with the following payoff matrix. A ஓட ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிளேயர் A ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் A1, A2, A3 and B ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் B1, B2, B3, B4. ஸோ இது வந்து 3 rows 4 columns இருக்கு, 3/4 மேட்ரிக்ஸ். இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோ மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல ரோ மினிமம் பாத்தீங்கன்னா 1734க்கு மினிமம் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 1ன்ற ஆன்சர். அடுத்து செகண்ட் ரோல பாத்தீங்கன்னாக்கா 5645ல நம்மளுக்கு 4ன்ற ஆன்சர் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர்.
தேர்ட் ரோவில் 7203க்கு நம்மளுக்கு மினிமம் வேல்யூ 0. அடுத்தது நம்மளுக்கு காலம் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் காலம்ல 157ல நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் மேக்ஸிமம்க்கு நம்ம சூஸ் பண்ணும்போது 7 இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னாக்கா 762ல நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 7. அடுத்தது தேர்ட் காலம்ல 340ல மேக்ஸிமம் வேல்யூ 3. அடுத்தது ஃபோர்த் காலம்ல 453 இதுல மேக்ஸிமம் வேல்யூ 5. ஸோ இப்போ நம்ம ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரோ மினிமம் எல்லாத்துக்கும் நான் என்ன எடுக்க போறேன், மேக்ஸிமம் எடுக்க போறேன். அப்ப மின் மேக்ஸ் வேல்யூ. அப்ப இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த 4 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி காலம் மேக்ஸ் இது எல்லாத்துக்கும் நான் என்ன எடுக்க போறேன், மினிமம் எடுக்கிறோம். மினிமம் எடுத்தோம்னா 7745க்கு மினிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா என்ன வருது, 4. இந்த 4. ஸோ இந்த 4க்கு நேரா போயிட்டு இந்த 4 நம்ம ஆன்சர் வருது இல்லையா, இந்த 4 சூஸ் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி வந்து A to B3. ஸோ A to B3க்கு நேரா தான் இந்த 4 வந்து நம்மளுக்கு காமனா கிடைக்குது. மின் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸிமின் வேல்யூ. ஸோ ரெண்டு ஈக்குவலா இருக்கு அண்ட் ரெண்டுமே ஈக்குவல் டு 4ஆ இருக்கு. ஸோ தி வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 4. இந்த சேடல் பாயிண்ட்ன்றது எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் A to B3 அந்த பொசிஷன். அப்புறம் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் A is A2 and B3. Next example, for what value of lambda is a game with the following matrix strictly determinable. Determinable அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அந்த upper value and lower value of the game and lower value of the game வந்து ஈக்குவலா இருக்கும் and that is equal to ஒரு finite value. அது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா not equal to 0வா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாக்க அந்த கேம் இஸ் செட் டு பி ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். அப்ப இந்த இதுல நம்ம லாம்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாம்டாவை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீதிக்கு மட்டும் நம்ம ரோ மினிமம் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு மின் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸ்மின் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஈக்குவல்ன்ட்டு ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்ன்றதுனால அது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம லோயர் வேல்யூ அண்ட் அப்பர் வேல்யூவை மின் மேக்ஸ் அண்ட் மேக்ஸ்மின் வேல்யூ வச்சு ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாம்டா வேல்யூ லைஸ் பிட்வீன் லோயர் வேல்யூ அண்ட் அப்பர் வேல்யூ அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம வந்து ரோ மினிமம் கண்டுபிடிக்கலாம். ரோ மினிமா வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ரோ மினிமான்றது ஃபர்ஸ்ட் ரோல லாம்டா 6-2ல லாம்டாவை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். 6-2 ரெண்டுத்துல நம்மளுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோல -1 அண்ட் -7க்கு நம்ம மினிமம் பாத்தீங்கன்னாக்க -7 இஸ் அ மினிமம் வேல்யூ. தேர்ட் ரோ பாத்தீங்கன்னாக்க -2 4. ஸோ மினிமம் வேல்யூ -2. ஸோ இப்போ நம்ம காலம் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். காலம் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் காலம்ல லாம்டா -1 -2 எப்பயும் போல நம்ம லாம்டா இக்னோர் பண்ணிட்டு -1க்கும் -2க்கும் நடுவுல நம்மளுக்கு மேக்ஸிமம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், -1. அதே மாதிரி செகண்ட் காலம்ல 6 4 இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 6. தேர்ட் காலம்ல பாத்தீங்கன்னா 2 -7 லாம்டாவில் நம்மளுக்கு 2ன்றது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரோ மினிமம் எல்லாத்துக்கும் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எடுக்கிறோம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 2 -7 -2 அப்படின்னும் போது மேக்ஸிமம் இதுல என்ன வரும், நம்மளுக்கு இந்த 2 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி காலம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நான் என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா மினிமம் வேல்யூ நம்ம எடுக்கணும். அப்ப மினிமம் வேல்யூ -1 6 2ல எது மினிமம் நம்மளுக்கு -1. ஸோ மேக்ஸிமின் வேல்யூ நம்மளுக்கு -1 அண்ட் மின் மேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. ஸோ லோயர் வேல்யூ -1 அப்பர் வேல்யூ 2ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூன்றது நம்மளுக்கு -1 அண்ட் 2ன்றது கிடைச்சிடும். இப்போ இது நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்க்குள்ளதான் கண்டிப்பா அந்த லாம்டா வந்திருக்கும் நம்மளுக்கு. therefore
ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னாக்க லோயர் வேல்யூ அப்பர் வேல்யூ எல்லாமே ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் அண்ட் அந்த வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து நான் ஜீரோவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்க நம்ம லாம்டாவை இக்னோர் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த லாம்டா லைஸ் பிட்வீன் இந்த மினிமம் வேல்யூ -1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 2ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் நம்ம இந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளா இல்ல ஃபேர் கேமான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மேக்ஸிமின் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூ ரெண்டு ஈக்குவலா இருந்து அண்ட் ரெண்டும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் கேம். சப்போஸ் மின்மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம் இஸ் செட் டு பி ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற பே ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ரோ மினிமம் கண்டுபிடிக்கலாம். ரோ மினிமம் -5,2க்கு என்ன மினிமம் வேல்யூ வரும்? -5 இதுதான் வந்து மினிமம். செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா -7, -4. ஸோ மினிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா -7. அதே மாதிரி காலம் மேக்ஸ். காலம் மேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் காலம்ல -5, -7க்கு என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ -5. அதே மாதிரி செகண்ட் காலம்ல பார்த்தோம்னாக்க 2, -4க்கு மேக்ஸிமம் வேல்யூ 2. ஸோ 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோம் இல்லையா? இந்த ரோ மினிமம்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? -5, -7க்கு -5. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -5. அதே மாதிரி காலம் மேக்ஸ் வேல்யூக்கு நம்ம என்ன எடுக்கிறோம்? மினிமம் எடுக்கிறோம். மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் -5க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ -5. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சரும் -5 அண்ட் மேக்ஸிமம் ஆன்சரும் -5 அண்ட் மினிமம் ஆன்சரும் -5 ரெண்டுமே சேம் அப்படின்றதுனால நம்மளுக்கு லோயர் வேல்யூ அண்ட் அப்பர் வேல்யூ ரெண்டுமே -5 அண்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால the game is strictly determinable game and அந்த saddle point வேல்யூன்றது -5. the value of the game is -5. ஸோ இதுல இருக்கிற அந்த -5 எந்த இடத்துல அந்த பொசிஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த -5க்கு நேரா போய் இந்த -5க்கு நேரா பாத்தீங்கன்னாக்கா A1 B1 இந்த A1 B1ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு அந்த பொசிஷன் இருக்கு. பொசிஷன் ஆஃப் தி சேடல் பாயிண்ட் இருக்கு. ஸோ A1 B1ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி இஸ் A1 B1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் நம்ம இந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளா இல்ல ஃபேர் கேமான்னு பார்க்கணும். இதுலயும் மின்மேக்ஸ் வேல்யூ மேக்ஸிமின் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலா இருந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் கேம்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல நம்ம ரோ மினிமம் கண்டுபிடிக்கலாம். ரோ மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோவுக்கு 1,1 எந்த ஒன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1ன்றது நம்மளுக்கு என்னன்னு எடுத்துக்கலாம்? மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம். அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா 4, -3க்கு நம்மளுக்கு மினிமம் வேல்யூ -3. சேம் காலம் மேக்ஸுக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது 1, 4க்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் காலம் 1, -3க்கு காலம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரோ மினிமம்க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இப்போ 1, -3க்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு வரும்? 1. அதே மாதிரி காலம் மேக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன மினிமம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்ன இது ரெண்டுத்துக்கும் இது மேக்ஸிமம் வேல்யூ 1. அதே மாதிரி காலம் மேக்ஸுக்கு மினிமம் வேல்யூ 1, 4க்கு மினிமம் வேல்யூ என்னன்னு வரும்? 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் வேல்யூ 1 மினிமம் வேல்யூ 1. ஸோ ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலா ஆன்சர் கிடைக்குது. இப்போ மின்மேக்ஸ் மேக்ஸிமின் ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு மின்மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு வருது. ஸோ இந்த கேம் இந்த வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கேம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் கேம்னு சொல்லலாம். இந்த ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1ன்ற நம்பர் எதுக்கு நேரா வரும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த 1ன்ற ஆன்சர் வருது.
காலம் மேக்ஸ்ல இந்த இடத்துல நம்மளுக்கு 1ன்ற ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு நேரா போயிட்டு இந்த 1க்கு நேரா வர்ற ஆன்சர் இந்த பொசிஷன் தான். ஸோ A1, B2ன்றது தான் நம்மளுக்கான ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி. வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 1. Next example, solve the game whose payoff matrix is given below. இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல பிளேயர் A ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் A1, A2, A3, A4, பிளேயர் B ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் B1, B2, B3, B4, B5 வரைக்கும். இப்ப இதுல இது 4 rows and 5 columns இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ரோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். ரோ மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோவுக்கு -2 0 0 5 3க்கு மினிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது -2. செகண்ட் ரோவுக்கு அதே மாதிரி 3 2 1 2 2ல நம்மளுக்கு மினிமம் வேல்யூ 1. அதே மாதிரி தேர்ட் ரோவ்ல -4 -3 0 -2 6ல நம்மளுக்கு மினிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா -4ன்ற ஆன்சர். ஃபோர்த் ரோவ்ல 5 3 -4 2 -6ல நம்மளுக்கு மினிமம் வேல்யூ -6. அடுத்தது காலம் மேக்ஸ் பார்க்கலாம். காலம் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா -2 3 4 -4 5ல நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு கிடைக்குது 5. அதே மாதிரி செகண்ட் காலம்ல 0 2 -3 +3ல நம்மளுக்கு 3ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. தேர்ட் காலம்ல 0 1 0 -4ல நம்மளுக்கு காலம் மேக்ஸ்ன்றது இந்த 1. அடுத்தது ஃபோர்த் காலம்ல 5 2 -2 2 இந்த ஆன்சர்ல நம்மளுக்கு 5ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. ஃபிஃப்த் காலம்ல பாத்தீங்கன்னா 3 2 6 -6ல நம்மளுக்கு 6ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. இப்ப நம்ம ரோ மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி காலம் மேக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரோ மினிமம் வேல்யூக்கு நம்ம என்ன எடுக்கணும், மேக்ஸிமம் எடுக்கணும். ரோ மினிமாவுக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ, அதே மாதிரி காலம் மேக்ஸிமாவுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னாக்க மினிமம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மினிமம் எடுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எடுக்கும் போது ரோ மினிமாவுக்கு மேக்ஸிமம் எடுக்கும் போது என்ன ஆன்சர் -2 1 -4 -6ல 1ன்றது மேக்ஸிமம். ஸோ இதான் 1ன்ற ஆன்சர். அடுத்தது காலம் மேக்ஸிமா வேல்யூஸ்க்குலாம் நம்ம மினிமம் எடுக்கிறோம். 5 3 1 5 6லுக்கு மினிமம் வேல்யூன்னு சூஸ் பண்ணீங்கன்னாக்க இந்த 1. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமின் வேல்யூ 1 அண்ட் ரோ மின் மேக்ஸ் வேல்யூ 1ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 1ன்றது தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ. ரெண்டும் இங்க எங்க மீட் பண்ணுதோ அந்த இடம் தான் நம்மளுக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்ஸிமின் வேல்யூ 1, மின் மேக்ஸ் வேல்யூ 1. ஸோ ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு 1ன்னு வருது அண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னு சொல்லிடலாம். அப்ப சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது அந்த ஆன்சர் பாயிண்ட், அந்த ஆன்சர் இஸ் 1. இந்த பொசிஷன் ஆஃப் தி சேடல் பாயிண்ட்ன்றத ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். இங்க வந்து ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு எந்த இதுக்கு நேரா வருது, இந்த 1 வந்து இந்த 1 மீட் பண்ற இடத்துல. அப்ப A2, B3ன்ற இடத்துல தான் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கேம்ஸ் வித் சேடல் பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட்ஸ். அதாவது அந்த மேட்ரிக்ஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் தி கேம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத பார்க்கலாம். 2x2 கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட்ஸ். இப்ப இந்த 2x2 2% zero sum கேம் வித்தவுட் எனி சேடல் பாயிண்ட் அப்படின்னாக்க சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த என்ட்ரிஸ், A ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் A1 A2 அண்ட் B ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் B1 B2வா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா A11 A12 A21 A22. அப்ப ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது ஃபார் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏன்றது எப்படி எழுதலாம்னா A1 A2, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா P1 P2. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏவுக்கு P1 P2 கண்டுபிடிச்சா போதும். P1ன்றது A21 minus A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. இந்த ஆன்சர். இதுல P1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க P1 plus P2 is equal to 1. So P2ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 1 minus P1. Mixed strategies depends upon the probabilityன்றதுனால
sum of all probability is equal to 1. So P1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா P1 plus P2 is equal to 1ன்றதை வச்சு P2 value 1 minus P1 போடலாம். அதே மாதிரி strategies for B. strategy for Bன்றதுக்கு B ஓட mixed strategy ன்னு பாத்தீங்கன்னா B1 B2 ன்னு கிடைக்கும். B1 B2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் Q1 Q2. Q1 ஓட answer A22 minus A21 divided by A11 plus A22 minus A12 plus A21 இந்த answer. Denominator value மட்டும் P1 and Q1 க்கு சேமா இருக்கும். Numerator value ரெண்டும் வேற வேற இருக்கும் உங்களுக்கு. இப்போ Q1 plus Q2 value equal to 1 இருந்துச்சு அப்படின்னா Q2 is equal to எப்படி எழுதிக்கலாம் 1 minus Q1 ன்னு போட்டுக்கலாம். So value of the gameன்றது எப்படி போடுறாங்க அப்படின்னா P1 Q1 ல கொடுத்திருக்கிற அதே denominator A11 plus A22 minus A12 plus A21. Numerator பாத்தீங்கன்னாக்க A11 A22 minus A12 A21. இந்த answer தான் நம்மளுக்கு value of the game. இப்ப நம்மளுக்கு கேம்ல சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா நம்ம P1 P2 Q1 Q2 கண்டுபிடிச்சு strategy for Aவுக்கு SAவுக்கு P1 P2வும் strategy for Bக்கு Q1 Q2வும் போட்டிங்கன்னா அதுதான் ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து A11 A22 minus A12 A21 divided by A11 plus A22 minus A12 plus A21 இந்த ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். Solve the game and determine its value. அப்ப இங்க A ஓட strategies A1 A2 B ஓட strategies B1 B2 ன்னு வச்சிட்டீங்கனாக்க இதுல என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்க A11க்கு என்ன ஆன்சர் வருது 4 and A12க்கு -4 A21க்கு -4 and A22க்கு 4 கிடைக்கும். இப்ப இதுக்கு ரோ மினிமம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ரோவ்ல நம்மளுக்கு ரோ மினிமம் நம்மளுக்கு -4 கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோவ்ல பாத்தீங்கன்னா -4ன்றது மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னாக்க -4ன்றது ஆன்சர் இருக்கும். மின் மேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு -4. அதே மாதிரி காலம் மினிமம் காலம் மேக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 4க்கும் -4க்கும் +4 கிடைக்கும். செகண்ட் காலமுக்கு பாத்தீங்கன்னா -4 4க்கு +4 கிடைக்கும். அதுக்கு காலம் மேக்ஸுக்கு நமக்கு மினிமம் எடுத்தோம்னா 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரோ மினிமம் மின் மேக்ஸ் வேல்யூ -4 மேக்ஸ்மின் வேல்யூ +4ன்னு கிடைக்குது. ரெண்டும் நாட் ஈக்குவல்ன்றதுனால சேடல் பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா இப்ப நம்ம சொன்ன ஃபார்முலா போட வேண்டியதான். இப்ப strategy for Aவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் P1 P2 strategy for Bக்கு Q1 Q2 கண்டுபிடிக்கணும். இல்ல P1 ஓட ஃபார்முலா A22 minus A21 divided by A11 plus A22 minus A12 plus A21. இந்த என்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா A11 4 A12 -4 A21 -4 A22 +4. So அந்த ஆன்சர்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we get P1 value 1/2. P1 value 1/2 னா 1 minus P1 value is equal to P2. அப்ப P2 value நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிரும் 1 minus 1/2 is 1/2. அதே மாதிரி Q1 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்க Q1 ஃபார்முலா A22 minus A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. இந்த ஆன்சர்ல இந்த என்ட்ரிஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get Q1 answer 1/2. இப்ப Q1 கிடைச்சிச்சு அப்படின்னா 1 minus Q1 is Q2. So 1 minus 1/2 is 1/2. இப்ப நம்மளுக்கு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி is S for Aவுக்கு வந்து SA வந்து P1, P2க்கு 1/2, 1/2. அதே மாதிரி strategy for Bக்கு பாத்தீங்கன்னா Q1, Q2. அப்ப Q1க்கு 1/2, Q2க்கு 1/2. Next value of the game காமான்றது A22 A11 minus A12 A21 divided by A22 plus A11 minus A12 plus A21. The entry substitute பண்ணும்போது we get value of the game is 0. Next example, in a game of matching coins with two players, suppose A wins 1 unit of value when there are two heads. ரெண்டுமே ஹெட்டா இருக்கும்போது அப்ப பிளேயர் ஏவுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல் காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் அண்ட் டெய்ல் கிடைக்கும். பிளேயர் பிக்கும் ஹெட் அண்ட் டெய்ல்ன்றது ஆன்சர். இப்ப
First condition, A wins 1 unit of value when there are 2 hits. ரெண்டுமே ஹெட்டா இருக்கும்போது நம்மளுக்கு அவருக்கு 1 யூனிட் வேல்யூ கிடைக்குதுன்றாங்க. அப்ப 1ன்ற ஆன்சர் ரெண்டுமே ஹெட்டா இருக்கும்போது. அதே மாதிரி wins nothing, there are 2 tails. There are 2 tails. அப்ப ரெண்டு டெய்ல் இருக்கும்போது அப்ப இங்கேயும் டெய்ல் இங்கேயும் டெய்லா வரும்போது நம்மளுக்கு wins nothing அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி போட்டுடலாம். அதே மாதிரி losses 1/2 unit of value when there are 1 head 1 tail. ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கும்போது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கும்போது ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டா இருக்கும்போது நம்மளுக்கு losses 1/2 unit அப்படின்னா -1/2 போட்டுக்கலாம். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸ் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா 1 -1/2 -1/2 0 இதான் நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் என்ட்ரி. இப்ப பே ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம். இப்ப இதுக்கு ரோ மினிமம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரோவுக்கு மினிமம் வேல்யூ -1/2, இந்த ரோவுக்கு நம்மளுக்கு மினிமம் வேல்யூ -1/2 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1/2. சிமிலர்லி காலம் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் காலம் மேக்ஸ் 1, இது ரெண்டுத்துக்கும் காலம் மேக்ஸ் 0. ஸோ காலம் மேக்ஸுக்கு மினிமம் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. ஸோ இங்க 0 கிடைக்குது, இங்க -1/2 கிடைக்குது. ரெண்டும் நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ன்றதுனால சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜி தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏ பிளேயர் ஏவுக்கு போட்டோம் அப்படின்னா P1 P2 where P1 plus P2 equal to 1. P1 ஓட ஃபார்முலா தெரியும். A22 minus A21 divided by A11 plus A22 minus A12 plus A21 ஆன்சர். இதுல என்ட்ரிஸ்ல நம்ம A11க்கு 1, A12க்கு -1/2, A21க்கு -1/2, A22க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we get P1க்கு 1/4. P1க்கு 1/4 அப்படின்னா 1 minus P1 is equal to 1 minus 1/4 is equal to 3/4ன்றது P2 ஓட ஆன்சரா இருக்கும். அப்ப strategy for Aவுக்கு பாத்தீங்கன்னா P1, P2க்கு 1/4, 3/4ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். இதே மாதிரி பிளேயர் பிக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிக்கு எஸ்பிக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ மிக்சட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2. அப்ப Q1 Q2க்கு வேர் Q1 plus Q2 is equal to 1. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? Q1 is equal to A22 minus A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. இதுல நம்ம அந்த என்ட்ரிஸ் இந்த மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A11க்கு 1, A12க்கு -1/2, A21க்கு -1/2, A22க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா Q1க்கு 1/4ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப Q1க்கு 1/4 அப்படின்னா 1 minus Q1க்கு என்ன ஆன்சர் போட்டுக்கலாம்? Q2ன்னு போட்டுக்கலாம். அப்ப 1 minus 1/4 is equal to 3/4ன்றது Q2 ஆன்சரா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம வேல்யூ ஆஃப் தி கேம் பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு A11 A22 minus A12 A21 divided by A11 plus A22 minus A12 plus A21 இந்த ஆன்சர். இந்த என்ட்ரி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get -1/2 1/8 is the answer. So value of the game ன்றது -1/8. அப்ப ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி மிக்சட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏவுக்கு 1/4 3/4, பிக்கு பாத்தீங்கன்னா 1/4 3/4 and value of the game is -1/8ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். Next example, solve the following payoff matrix, determine optimal strategies and value of the game. First இதுக்கு saddle point exist ஆகுதான்னு பார்க்கலாம். இப்ப ரோ மினிமம்னு சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரோ மினிமம்க்கு 5 1 3 4 இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ரோ மினிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 1 ஃபர்ஸ்ட் ரோவுக்கு. செகண்ட் ரோவுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3. அதே மாதிரி நம்மளுக்கு காலம் மேக்ஸுக்கு 5 5 3க்கு 5ன்றது மேக்ஸிமம், 1 4க்கு 4ன்றது மேக்ஸிமம். ஸோ இதுக்கு நம்ம மின் மேக்ஸ் எடுக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் மினிமம் எடுக்கும்போது 1 and 3 மினிமம் வேல்யூ எல்லாத்துக்கும் மேக்ஸ் நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா
இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணும்போது ரோ மினிமமுக்கு மேக்ஸிமம் சூஸ் பண்ணும்போது 3. அதே மாதிரி காலம் மேக்ஸுக்கு நான் மினிமம் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க 4ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ன்றதுனால நம்மளுக்கு சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா தான் போடணும். அப்போ ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா P1 P2, அதே பிக்கு பார்த்தீங்கன்னா Q1 Q2. இதில் P1 இந்த இதில் நம்ம P1 கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்ட்ரிஸில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி A11 வந்து 5, A12ன்றது 1, A21 வந்து 3, A22 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P1ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க A22 minus A21 divided by A11 plus A22 minus A12 plus A21. The answer is equal to 5, 1 by 5 ன்னு கிடைக்கும். இப்போ P1 1 by 5 அப்படின்னா 1 minus P1 1 minus 1 by 5. In answer 4 by 5 is the P2 answer. இதே மாதிரி நம்ம P1 P2 நம்ம strategy for A கண்டுபிடிச்ச மாதிரி B க்கு கண்டுபிடிக்கணும் Q1 Q2. இப்போ strategy for B க்கு நம்ம Q1 Q2 நம்ம கண்டுபிடிக்கணும். Q1 ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏற்கனவே என்ன ஃபார்முலா? A22 minus A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. இந்த இதெல்லாம் நம்ம இந்த என்ட்ரிஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். A11க்கு 5, A12க்கு 1, A21க்கு 3, A22க்கு 4ன்றது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get Q1க்கு 3 by 5 என்ற ஆன்சர். இப்போ Q2ன்றது நம்மளுக்கு 1 minus Q1ன்றது தெரியும். அப்போ 1 minus 3 by 5 போட்டோம் அப்படின்னா we get 2 by 5. Q2 is equal to 2 by 5 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி கேம். வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா A11 A22 minus A12 A21 divided by A11 plus A22 minus A12 plus A21. இந்த ஆன்சர்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்க we get 17 by 5. அப்போ ஸ்ட்ராட்டஜி மிக்சட் ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏக்கு 1 by 5 4 by 5. ஃபார் பிளேயர் பிக்கு பார்த்தீங்கன்னா 3 by 5 2 by 5. இந்த வேல்யூ ஆஃப் தி கேம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17 by 5. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதுலேருந்து Game-Determinable ஆப்ரேஷன் ரிசர்ச் புக்கை யூஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.